இப்ப நான் சொன்ன மாதிரி அந்த டாபிக், அதாவது என்ன ஒரு அதிர்ஷ்டமான விஷயம் மேஷராசி நேயர்களுக்கு நடக்க போகுது, மேஷராசி நேயர்களுடைய லைஃப்ல இந்த விஷயம் வந்தா கண்டிப்பா உங்களுக்கு அதிர்ஷ்டம் வந்துருச்சுங்க, வீட்டு வாசல்ல வந்து கதவை வந்து தட்டுது அதிர்ஷ்டம் அப்படின்னா என்ன மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லுவீங்க சார்? நிச்சயமா மேஷராசி அன்பர்கள் நிறைய பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா பொலிட்டிக்கல் சம்மந்தப்பட்டது சார், கௌரவம் சம்மந்தப்பட்டது அதெல்லாம் பண்ணுறதுக்கு இந்த ராசி ரொம்ப நல்லா இருக்கு. இப்போ வண்டி வாகனங்கள் இது மாதிரிலாம் நம்ம பெரிய லெவலில் வரணும், ஒரு சிலருக்கு அதை கொடுப்போம். வண்டி வாகனம் வரணும், அப்போ அவங்க வாங்குற கலரே சிவப்பு நிறமாக பயன்படுத்தலாம். சிவப்பு அப்போ 4ஆம் அதிபதியும் பார்க்கணும். இருந்தாலும் இந்த அம்சத்தில் கொடுக்கும் பொழுது மிகுந்த யோகமாக இருக்கு. அப்போ ஒவ்வொரு கலரில் வருது, அதெல்லாம் குறிகாட்டுதலாக வருங்க. அப்ப இது காகத்துக்கு எடுக்கக்கூடாது, ஏன்னா இங்க சனி நீச்சம். காகம் மட்டும் எடுக்கக்கூடாது. இந்த ராசி பறவைகள், மற்ற ஜீவராசி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்று எடுப்போம். இது மற்ற ஜீவராசி எடுக்கலாம். ஏன்னா காகத்தை நம்ம பொதுவாக சொல்லுவாங்க. அது இப்ப இது இந்த ராசிக்கு இப்ப கூட பாத்தீங்க நிமித்தம் பாத்தீங்களா? சவுண்ட் வருதுங்களா? நிமித்தம் இது. அப்ப இது வந்தாலே கிழக்குல தான் வருது. கரெக்ட்டா? நிச்சயமாக நடக்கும். ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அஸ்ட்ராலஜர், நியூமராலஜர் ஸ்ரீ சுபம் விஜயகுமார் ஐயாவை தான் சந்திக்க வந்திருக்கோம். ஒரு சூப்பரான டாபிக்கோட தாங்க வந்திருக்கேன். என்ன அப்படின்னா, ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் நல்ல ஒரு அதிர்ஷ்டம், நல்ல ஒரு லக்கு கிடைக்க போகுது அப்படின்னா உங்க வீட்டுல ஏதாவது ஒரு ஜீவராசி வந்து உங்களுக்கு அதை உணர்த்தும். அப்படி இல்லைன்னா நீங்க வச்சிருக்கக்கூடிய பொருட்கள்லயே அதை உணர முடியும். அது என்னென்ன மாதிரியான விஷயங்கள், இந்த கிரக நிலைகளை பொறுத்து உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய விஷயங்கள் என்ன தெரிஞ்சுக்கலாமா? சார் கிட்ட கேட்டு தெரிஞ்சுப்போம். வணக்கம் சார். வணக்கம் மேடம். எப்படி இருக்கீங்க? அருமையா இருக்கேன். ரொம்ப சிறப்பு. உங்களோட பதிவுகள் எல்லாம் மக்கள் ரொம்ப விரும்பி பார்த்துட்டு இருக்காங்க. ஒவ்வொரு பதிவுமே உணவை பத்தி நம்ம ஒரு பதிவு போட்டிருந்தோம், நல்ல ரெஸ்பான்ஸ். நிறைய பேர் பார்த்துட்டு நான் ஃபாலோ பண்றேன் அப்படின்னு சொல்லிலாம் நம்ம கமெண்ட்ஸ்ல போட்டிருந்தாங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்தது எனக்கு. ரொம்ப அருமை சார். நீங்க கொடுக்கக்கூடிய ஒரு விஷயத்த நம்ம கொடுத்தாலும் அதை வந்து உணர்வு பூர்வமா கொடுக்கணும், அதே மாதிரி மக்கள் கிட்ட போய் சேர்ற மாதிரியான விஷயங்களா கொடுக்கணும் அப்படின்னு நீங்க ரொம்ப தனித்தன்மையோட தனித்துவம் எடுத்து ஒவ்வொரு விஷயமும் பண்ணிட்டு இருக்கீங்க. ரொம்ப நல்லா இருக்கு. இப்ப இன்னைக்கான டாபிக் வந்து ஒவ்வொரு ராசிக்குமே நல்ல அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பொருள் இல்ல ஒரு ஜீவராசி. இந்த ஜீவராசி இந்த டைம்ல உங்களுக்கு இதை உணர்த்தும், உங்களுக்கு லக்கு வரப்போகுது அப்படின்னா என்னென்ன மாதிரி விஷயங்களை சார் சொல்லும்? நிச்சயமாக பொதுவாக ஒவ்வொரு ராசி அடிப்படையிலும் இது பெரியும். முதல்ல ஒரு வீட்டுக்கு ஒரு பொருள் வருது அப்படின்னா அதை குறிகாட்டுகிறது அர்த்தம். வீட்டில் ஒரு பொருள் கோயில் ரீதியாக வரலாம், கோயிலேருந்து வந்த பொருளாக இருக்கலாம், இல்லது ஒரு பசுமாடு வருது, காளமாடு வருது, இல்லை ஒரு புறா வருது, ஒரு சில வீட்டுக்கு வௌவால் வரும். இந்த மாதிரி ஒவ்வொரு பொருளாக வரும். ஒரு சில சகுனமும் நிமிர்த்தும். இப்போ ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா ஒரு திசையிலிருந்து ஒரு பறவையோ ஒரு இதை குறி காட்டுற மாதிரி இருக்கும். அப்போ ஒவ்வொரு சின்ன சொல்ல வருதுன்னா உங்களுக்கு நல்ல நேரம் வந்துருச்சுங்கம்பாங்க. ஒருத்தர் வீட்டுக்கு போகும்போது நான் பார்க்கன்னா வீட்டை பக்கத்தில் ஒருத்தங்க செடி வளர்ந்துட்டு இருந்தது. இந்த செடி வந்தால் உங்களுக்கு யோகம் வந்திருக்குமேன்னு கேட்டபோது சொன்னாங்க, அவங்களுக்கு அதிர்ஷ்டவரமாக பூர்வீக சொத்து அவங்க பிரித்து அந்த பெண்ணுக்கு நகையும் கொடுத்து அந்த சொத்தும் கொடுத்தாங்கன்னு சொன்னாங்க. அப்போ அந்த அதிர்ஷ்டம் வளரும். அப்ப சொன்ன அந்த செடி தற்செயலா நாங்க வளர்த்தோம், ஒரு அந்த நேரம் வளர்க்கணும்னு நமக்கு தோணணும் இல்லையா? அப்ப நம்ம ஃபர்ஸ்டே தெரிஞ்சுக்கிட்டா அதை ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். அப்ப அவங்க இந்த கோயில்ல கல்யாணத்துல போகும்போது செடி கொடுப்பாங்க போல இருக்கு. அந்த செடியில வளர்த்த செடி ரிட்டர்ன் கிஃப்டா கொடுப்பாங்க. அந்த இதுல வந்தது. அப்ப இது மாதிரி பொருளாக இருக்கு, குறியீடாக இருக்கு, லோகோ மாதிரி பயன்படுத்தலாம். அது மட்டும் இல்லாமல் சகுனங்கள் ரீதியாக நம்ம உறுத்துகின்றன. வீட்டில் ஒரு பொருள் கிஃப்டா வர்றது, ஒருத்தருக்கு ஃபங்க்ஷனுக்கு வைக்கிறோம் ஒரு கிஃப்டா கொடுப்பாங்க. இது மாதிரி ஒவ்வொரு பொருளும் ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கின்றன. வீட்டில் வர பொருள் வைப்ரேஷன் சொல்லணும். அது பாசிட்டிவாக இருந்தால் ரொம்ப ஆக்டிவேட் பண்ணி டெவலப் பண்ணி நிச்சயமாக கொடுத்துருங்க. சூப்பர் சூப்பர், ரொம்ப அருமையா சொன்னீங்க. உங்க ராசிக்கான அந்த பாசிட்டிவான விஷயம் என்ன உங்க வீட்டுக்கு வரப்போகுது அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து ஒவ்வொரு ராசிக்குமா சொல்லிடலாம். இப்ப நான் சொன்ன மாதிரி அந்த டாபிக், அதாவது என்ன ஒரு அதிர்ஷ்டமான விஷயம் மேஷராசி நேயர்களுக்கு நடக்க போகுது, மேஷராசி நேயர்களுடைய லைஃப்ல இந்த விஷயம் வந்தா கண்டிப்பா உங்களுக்கு அதிர்ஷ்டம் வந்துருச்சுங்க, வீட்டு வாசல்ல வந்து கதவை வந்து தட்டுது அதிர்ஷ்டம் அப்படின்னா என்ன மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லுவீங்க சார்? நிச்சயமா மேஷராசி அன்பர்களுக்கு முதல்ல பார்த்தீங்கன்னா
செம்பு சம்பந்தப்பட்டது, ம். தாமிரம் சம்பந்தப்பட்ட பொருள் ஒன்று கிஃப்டா வந்துட்டாலே ஓ. நல்ல நேரம் வந்துருச்சுன்னு அர்த்தம். ம். அது தகடாக வரலாம், ம். கோயில் உள்ள பொருட்களாக வரலாம், ம். செப்பு நாணயங்களாக வரலாம். ம். இது மாதிரி ஃபர்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு நல்லது நடக்க போகுது அப்படின்னு. சூப்பர். அப்போ ஒரு கோயிலுக்கு போகும்போது நானே வாங்கிட்டு வந்து ஆக்டிவேட் பண்ணலாமா? நிச்சயமாக. ம். அந்த கோயில் ம். சம்மந்தப்பட்ட போகும்பொழுது உங்களுக்கு செவ்வாய் முருகர் படத்தை வச்சுக்கலாம், ம். வேல் சம்மந்தப்பட்டதில் வழிபாடு பண்ணிக்கலாம், ம். இல்லை ஒரு மகாலட்சுமியும் மகாலட்சுமி சம்மந்தப்பட்ட ஒரு படம் வச்சுக்கலாம். ம். இது மாதிரிலாம் வைக்கும்போது என்னென்னா செப்பு லோகோ மாதிரிலாம் வைக்கும்போது ம். இவங்க அதிர்ஷ்ட குறியீடாக வலம் வருது. ஓ, நம்ம வந்து எந்திரம் கூட வாங்கி வந்து வச்சுக்கலாம். நிச்சயமா எந்திரம் வாங்கி வைத்தாலே இவங்களுக்கு அந்த எந்திரம், ம். ஒவ்வொரு எந்திரம் இருக்கு, நிறைய ம். எந்திரத்துக்கு இந்த அவங்களுக்கு என்ன செட் ஆகும் அந்த எந்திரத்தை ம். செப்பு சம்பந்தப்பட்டதுல. ம். இதுல தாந்திரிக் பரிகாரத்துல நான் சொல்லும் போது செப்பு தகடில் எழுதி வைங்கன்னு இந்த ராசிக்கு எப்பவுமே கொடுப்போம். ஓ. அப்ப அந்த அதிர்ஷ்ட எண்கள், பண வசியத்துக்கு, கணவன் மனைவி அந்யூன்யத்துக்கு இந்த மாதிரிலாம் கொடுக்கலாம். அப்ப தாமிரம் செப்பு சம்பந்தப்பட்டது மிகுந்த யோகத்தை கொடுக்கக்கூடியது. ம். இது மட்டும் இல்லாம ஒரு சில செடி உயிரினங்களும் இருக்கு ஓ. இந்த ராசிக்கு. இப்ப ஒருத்தர் எங்க வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா பசுமாடு வருது, ம். அது பார்த்தீங்கன்னா சிவப்பு நிற ம். அந்த மாதிரி நிறத்தோட பசுமாடோ இல்லை ஆடாக இருந்தால் அந்த நிறத்தில் ஒரு சில இருக்கிற ஆடுகள் வருது, ம். இல்லை ஒரு பெட் அனிமல்ஸ் நாய் மாதிரி இருக்கு இல்லையா, ம். அந்த உயிரினம் நாலுகால் ஜீவன் இந்த ப்ரௌன் கலர்லையோ ம். இல்லை சிவப்பு நிறம் கிட்டத்தட்ட அந்த மாதிரி இருக்கிற ம். வருதுன்னு வச்சுங்களேன், உங்களுக்கு அதிர்ஷ்டம் இருக்குன்னு அர்த்தம். ஓ. அப்போ ஒரு ஸ்ட்ரீட் டாக் எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கும்போது நான் பார்த்தேன். நான் பொண்ணுமே பார்த்துட்டு உங்கள் வீட்டில் மேசராசி யாராக இருக்காங்கன்னாக்கிட்டா, ம். மேசராசி இவங்க, நான் என் ஒய்ஃப் மேசலாகண்ணே, இந்த நாய் வெளியே இருக்குது நீங்கள் வளர்த்து இல்லைங்க, அந்த நாய் இருக்குது, அது நல்லது விட்டுருங்கண்ணே. ம். அப்போ அதுவும் உணர்த்தும். இதே ஒரு பசுமாடு வருதுன்னா அதுக்கு உணவு கொடுத்து ம். போகிற வர வழியில் அதுக்கு ஒரு சின்ன பொருள் மாதிரி கொடுத்துனா இதெல்லாம் அதிர்ஷ்ட குறியீடுகள். லட்சுமி கடாட்சம் வருதுன்னு அர்த்தம், ம். உங்களுக்கு கௌரவம் உயரப்போகுதுன்னு அர்த்தம். ம். இதெல்லாம் சொல்லலாம். அப்போ ஒருத்தருக்கு பார்த்தீங்கன்னா இந்த வீட்டில் செவ்வரளி செடி வச்சாங்க. ஓ. இப்போ இந்த வீட்டில் செவ்வரளி செடி வைத்தாலே மிகுந்த யோகம். அதோட மருதாணி செடி வச்சு பார்த்தான்னு வச்சுங்களேன், சூப்பராக டெவலப் ஆயிடுவாங்க. ஜென்ரலாவே மருதாணின்றது நல்ல ஒரு லக்கையும் அதிர்ஷ்டத்தையும் கொடுக்கும். அதுவும் மேஷ ராசிக்கு வச்சா இன்னும் சிறப்புன்றீங்க. நிச்சயமாக. இப்போ மருதாணி செடியை வச்சு வரும்போது ம். அது வளர வளர இவங்க தலை தோங்குறாங்க. நிறைய பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா பொலிட்டிக்கல் சம்மந்தப்பட்டது, கௌரவம் சம்மந்தப்பட்டது, அதெல்லாம் பண்ணுறதுக்கு இந்த ராசி ரொம்ப நல்லா இருக்கு. ம். இப்போ வண்டி வாகனங்கள் இது மாதிரிலாம் நம்ம பெரிய லெவலில் வரணும், ஒரு சிலருக்கு அதை கொடுப்போம். வண்டி வாகனம் வரணும், அப்போ அவங்க வாங்குற கலரே சிவப்பு நிறமாக சிவப்பு பயன்படுத்தலாம். நிறமா. ஆ. சிவப்பு அப்போ 4ஆம் அதிபதியும் பார்க்கணும். இருந்தாலும் இந்த அம்சத்தில் கொடுக்கும் பொழுது மிகுந்த யோகமாக இருக்கு. ம். அப்போ ஒவ்வொரு கலரில் வருது, பறவைகளில் வருது. இப்போ இந்த ராசிக்கு சகுனம்னு ஒன்று சொல்லுவோம். இந்த ராசிக்கு எப்படி வந்திருக்குன்னா, கிழக்கு பக்கத்தில் இருந்து ம். ஒரு பறவை சத்தம் வருதுன்னா ஏதாவது நல்லது நடக்குன்னு அர்த்தம். ஓ, கிழக்குல இருந்து. அப்போ எந்த திசையிலேருந்து சவுண்டு வருதுன்னு பார்க்கணும். கிழக்கு திசையில் வருதா, மிகுந்த சகுன யோகம். ம். வடக்கு திசையிலேருந்து கொஞ்சம் வருதா, கொஞ்சம் யோகமாக இருக்கு. ம். அப்போ இந்த 2 திசை தான் இந்த ராசிக்கு சொல்லுவோம். ம். சார் வளர போகிறீங்க, டெவலப் ஆக போகிறீங்க, அதெல்லாம் குறிகாட்டுதலாக வருங்க. ம். அப்போ இது காகத்துக்கு எடுக்கக்கூடாது, ம். ஏன்னா இங்கே சனி ம். நீச்சம். காகம் மட்டும் எடுக்கக்கூடாது. இந்த மற்ற ராசி பறவைகள், மற்ற மற்ற ஜீவராசிகள். ஜீவராசிக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்று எடுப்போம். இது மற்ற ஜீவராசி எடுக்கலாம். ஏன்னா காகத்தை நம்ம பொதுவாக சொல்லுவாங்க. ம். அது இப்போ இந்த ராசிக்கு நான் கோவை வட்டார பகுதியில் பார்த்தீங்கன்னா அங்கே மயில் தோட்டத்தில் அறிய ஆமா, வருவாங்க. நிறைய இருக்கும். மயில் இந்த வீட்டில் நான் சொன்னேன், இந்த திசையில பார்த்து இதை போட்டு விடுங்க, உணவு போட்டு வந்தால் சாப்பிட்டோம். ம். அப்போ அவங்க அந்த எப்பவுமே அந்த பக்கம் மயில் கிளியெல்லாம் வந்துட்டு போகுதுங்கிறாங்க. ம். 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 இப்போ கூட பார்த்தீங்க நிமித்தம் பார்த்தீங்களா, ஆமா, சவுண்ட் வருது. சவுண்ட் வருதுங்களா, ம். நிமித்தம் ம். இது. அப்போ இது வந்தாலே கிழக்குல தான் வருது. ஆமா கரெக்டா? நிச்சயமாக நடக்கும். ஓகே, இது சூப்பர் நம்ம சூப்பர். எப்படி ஆமா, பேசிட்டு இருக்கும் போதே தற்செயலா, அதுவும் இந்த மதியான வேலையில இப்படி ஒரு குருவி சவுண்ட் ஆமா. கேட்கணும் அப்படின்றது இல்ல, எப்படி காமிக்குது பாருங்க. ஆமா மேஷ ராசிக்கு ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க அப்படின்னு ஆமா நினைக்கிறேன். சார், பொதுவாவே நீங்க ஜாதகம் பார்க்கறதுக்கு உங்ககிட்ட வராங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு இந்த மாதிரி விஷயங்களும் சொல்லுவீங்களா? அவங்க கேட்கிற கேள்வியை தவிர்த்து ம். இந்த விஷயங்கள்லாம் நீங்க செய்யுங்க, உங்க ராசிப்படி, உங்க அந்த கட்டத்தின்படி இதெல்லாம் ம். நல்லதா இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த கலர் இல்ல அவங்க வீட்டுல வைக்கக்கூடிய பொருட்கள்லாமும் நீங்க சொல்லுவீங்களா? நிச்சயமாக. இப்போ மேச ராசியில நான் வந்து நட்சத்திரம் ரீதியாகவும் எடுத்தோம். இப்போ அஸ்வினி நட்சத்திரம் இருக்குன்னு வச்சுங்களேன், இந்த ம். ராசிக்கு என்ன சொன்னால் குதிரை சம்மந்தப்பட்ட பொருட்கள் ஏதோ ஒன்று பயன்படுத்திக்காங்க, நிச்சயமாக இருக்கும். இந்த ராசியில் அடுப்பு கேஸ் சம்மந்தப்பட்டது இல்லையா, ம். அடுப்பு சம்மந்தப்பட்ட தொந்தரவு வந்தாலும் சரி பண்ணும். கேஸ் தான் குறிகாட்டுறது. ம். உங்கள் வீட்டில் செல்வம் இருக்குமா இருக்காதா, லட்சுமி கடாட்சம் வருமா. ம். இந்த ராசிக்கு நான் எப்பவுமே சொல்லுவேன், மேச ராசிக்கு வீட்டில் சித்தா மெடிசன் எப்பவுமே சும்மா இருக்கணும், ஓ, சாப்பிடுறோம் சாப்பிடல வச்சிருக்கணும். ஓகே. இந்த ராசிக்கு பார்த்தீங்கன்னா கூர்மையான ஆயுதங்கள் எப்பவுமே பர்ஃபெக்டாக இருக்கணும். ம். துரு பிடிக்காத ஆயுதம் உள்ள மேச ராசி தான் சிறப்பாக இருக்கும். இந்த ராசிக்காரங்க வீட்டில் இருக்கிற வண்டி எப்பவுமே சும்மா போட்டு வைக்கக்கூடாது.
ஏதோ வண்டி இருக்குன்னா அது எப்பவுமே பர்ஃபெக்டா இருக்கும், இல்லைன்னா வச்சிருக்க கூடாது. இந்த ராசி எப்பவுமே கடப்புல போடுற வண்டி இந்த ராசிக்கு ஆகவே ஆகாதுன்னு சொல்லுவோம். இது மாதிரிங்க ஜாதகம் பார்க்கும்போது இதை தாண்டி எண்கள், நிறங்கள், அதிர்ஷ்டக்குரியர்கள் சொல்லிக்கிட்டே போலாங்க. எல்லாமே சொல்லிடுவீங்க. சிறப்பு சார். ரொம்ப ரொம்ப அருமையா சொன்னீங்க. மேஷ ராசிக்கு வந்து என்ன பறவைகள், என்ன மாதிரி விஷயங்கள அவங்க பின்பற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சிறப்பா சொன்னீங்க சார். மக்களே உங்க எல்லாருக்கும், மேஷராசி நேயர்கள் எல்லாருக்கும் இது ஒரு பயனுள்ள பதிவா அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நிறைய விஷயங்கள் இந்த பதிவின் மூலமா நம்ம பார்த்தோம். நீங்க எந்த திசையில இருந்து பறவை கத்தினா உங்களுக்கு நல்ல ஒரு அதிர்ஷ்டம், லக்கு கிடைக்கும். அதே மாதிரி எந்த திசையை என்ன பொருள் வாங்கினா உங்களுக்கு லக்கு கிடைக்கும். எந்த செடி, குறிப்பா மருதாணி செடி நீங்க வீட்டுல வளர்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு லக்கு கிடைக்கும் அப்படின்னு நம்ம விஜயகுமார் சார் ரொம்ப ரொம்ப அழகா ஒரு சூப்பரான பதிவா நமக்கு கொடுத்தாங்க. இந்த பதிவை மத்த மேஷராசி நேயர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. சப்போஸ் இந்த நிறத்திலோ இல்ல இந்த பறவையோ நம்ம இல்லத்துக்கு வருது அப்படின்னா எத்தனையோ பேர் கஷ்டப்பட்டுட்டு இருப்பீங்க. ரொம்ப நாளா நான் வருத்தத்துல இருக்கேன், எனக்கு எப்படா அதிர்ஷ்டம் கிடைக்கும், எனக்கெல்லாம் அதிர்ஷ்டம் கைகூடி வராதா அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு இந்த பதிவே ஒரு அதிர்ஷ்டமான பதிவா அமையட்டும். விஜயகுமார் சாரை நீங்க நேர்ல சந்திக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா வீடியோல தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கி நேர்ல ஜாதக ரீதியாகவும் ஜோதிட ரீதியாகவும் உங்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இல்ல ஆன்லைன் கன்சல்டேஷன் வேணும் அப்படின்னாலும் வீடியோல இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி அதையும் பயன்படுத்திக்கலாம். இதே மாதிரி வேற ஒரு நல்ல நிகழ்ச்சியில உங்க எல்லாரையும் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.